இங்கே பாருங்கள், இந்த செடிகளை வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறையினாலும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கூலி அதிகம்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா களை வெட்டாமலே வந்து பார்த்திங்கன்னா மணிலா சாகுபடி செய்கிறோம். எப்படின்னு பாருங்கள், மேட்டுப்பாத்தியில் மணிலா விதை விதைச்சிட்டோம். ரொம்பவும் அதிக கனமழை பெய்யுது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஏரியெலாம் 2 நாளில் நிரப்புற அளவுக்கு மழை பெஞ்சுது. அதுலேயும் வந்து பாருங்கள், இந்த செடி நல்ல முறையில் முளைச்சிடுச்சு. இதுக்கு நம்ம களை எடுத்த கருவி வந்து பாருங்கள், ஏர் மாட்டு கலப்பை தான். ஏர் தான் ஓட்டி இருக்குது பாருங்கள், வா போட்டு இருக்குது. மாட்டுக்கு வந்து செடி மேயாத இருக்கிறதுக்கு வாய் போட்டு போடுவாங்க. இதெல்லாம் பாருங்கள், மண் அணைச்சதெல்லாம் வந்து பாருங்கள், ஏர் ஓட்டி தான் மண் அணைச்சிருக்குது. செடி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது போன்ற மணிலா விவசாயிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல சிறப்பான ஒரு விலை இருக்குது. விலை என்ன விலைன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதில் 1 கிலோ நல்லா தரமான விதைகளை கொடுத்திங்கன்னா 105 ரூபா கிலோங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை வந்து 4200 40 கிலோவுக்கு. உங்களுக்கு ஏக்கராக்கு குறைஞ்சது 20 மூட்டை ஆனால் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 80,000 ரூபாயை தாண்டிடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 மூட்டை எதிர்பார்க்கலாம். இதுவே வந்து ரகம் இன்னும் சிறந்த ரகமாக இருந்ததுன்னா 45 மூட்டை கூட எடுக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரகம் வந்து பார்த்திங்கன்னா விதை மகசூல் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு 30 மூட்டை கிடைக்குன்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு சில ரகம்லாம் இருக்குது, 45 மூட்டையிலேருந்து 48 மூட்டை வரைக்கும் அதிகபட்சம் கிடைக்குது. உங்களுக்கு இந்த கார்த்திகை பட்டத்தில் போட்டுருந்தா நல்லா சிறப்பான மகசூல் வரும்.